நீங்கள் தன்னை முன்னிறுத்திக்கிற முயற்சி பண்ணும்போது மண்ணையும் இனத்தையும் பின்தள்ளுறீங்க. நீங்கள் பிறந்த உங்கள் மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்தும் போது உங்களை பற்றி நீங்கள் இங்கே நிற்கிறேன், என் பேர் அங்கே இருக்குது, என்னை முன்னாடி உள்ள பின்னாடி உள்ள அதெல்லாம் வராது. ஒரு லட்சியவாதிக்கு அதெல்லாம் என்ன தோணாது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற தத்துவங்கள் என் அன்பிற்குரியவர்களே, கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். நல்ல மாணவன் தான், நன்றாக கற்கிற நல்ல மாணவன் தான் நல்ல ஆசிரியராக ஆக முடியும். நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன், நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் என்னை பேராசிரியர் ஆக்குனா அது எம்பிட்டு பெரிய சேட்டை அயோக்கியத்தனமோ அப்படிப்பட்டதை ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், என்னை மாநிலத்தில் போட்டு. யாரும் இங்கே கோழிக்குண்டு அடித்து கிச்சு கிச்சு தாம்பலாம் அடிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் கிடையாது. 3 சீட்டு 4 சீட்டு ஆடுற ஆட்டமும் கிடையாது. இங்கே தேவையில்லாமல் ஒருத்தரை நீக்கிறதுக்கோ தேவையில்லாமல் ஒருத்தரை சேர்க்கறதுக்கோ அப்படிலாம் இங்கே யாரும் மன நோய் கொண்ட பைத்தியங்கள் இங்கே யாரும் உட்கார்ந்துருக்கல. ஒரு தேசியன விடுதலை என்கிற புனித கனவை கொண்டு நிற்கிற போராளிகளின் கூட்டம் இது. மாசேத்துங் சொல்றாருல, நாங்கள் வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல. அதே தான் நாங்கள் சொல்றேன். நாமல் இதெல்லாம் இது நம்ம நோய் இல்லது, நாம் தேசியன விடுதலைக்கான போராளிகள், புரட்சியாளர்கள். அதனால இந்த இதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பயணத்தை நான் சரியாக கொண்டு போவேன், வழிநடத்தின் நம்பிக்கை இருந்தால் என் பின்னாடி தொடரலாம், பின்தொடரலாம், இல்லைன்னா விலகி நின்றலாம். நீங்கள் வெளியில் போய் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாம் என்னை சிதைக்கும், எங்களை சிதைக்கும் என்று நினைத்தால் அது உங்களுடைய அரைப்பு புரிதல் குறை. அது எங்களை எப்போதும் செதுக்கி கொண்டிருக்கும், வெறியேற்றி கொண்டிருக்கும். இந்த அயோக்கியப்பெல்லாம் போய் என்ன பேச்சு பேசுகிறான் பாரு, இவனுக்கு எதிரானாவது வென்று காட்டணும்டா, இவங்களை ஒழிக்கிறதுக்காவது வென்று காட்டணும்டான்னு. அதனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒளியின் வழிதாங்காதவன் சிலையாக முடியாது, புண்படாதவன் பண்பட முடியாது. புல்லாங்குழலே சான்று. அது நெருப்பில் காய்ச்சிக்கிட்டு அந்த கம்பியை கொண்டு அதில் ஓட்டையை போடும்போது அது உடம்பு சூடு தாங்கலைன்னா அது எப்படி இனிமையை தரக்கூடிய புல்லாங்குழலாக மாறும். நான் பல முறை சொல்லிட்டேன். முந்தி கொண்ட முதல்கள் கோயிலின் படிக்கல்லாக இருக்குது, கடைசி வரை காத்திருந்த கல் தான் கலசம் ஏறுதுன்னு. கோயிலில் சிலையாக இருக்கிறதும் ஒரே மலையில் வெட்டப்பட்டது தான், படிக்கல்லாக வாசலில் ஏறும்போது மிதிபடுற கல்லும் ஒரே இதில் வெட்டப்பட்டது தான். அப்போ என்ன பண்ணுது, கோயில் நட சாத்திட்டு போன பிறகு, குறுக்கல் போன பிறகு இந்த வாசலில் கிடக்கிற கல் அந்த உள்ளே இருக்கிற சிலை இருக்கிற கல்லுக்கிட்ட பேசுது, டே மச்சான் 2 பேரும் ஒன்றா தானடா ஒட்டி இருந்தோம், ஏடா என்ன போகிற வரலாம் மிதிச்சுட்டு போகிறான், உடனே விழுந்து பாலாபிஷேகம் பண்ணுறான், நெய் அபிஷேகம் பண்ணுறான், விழுந்து மாலையை போடுறான், விழுந்து கும்பிட்றானடா, எல்லாரும் உன்னை வணங்குறான், என்னை மிதிக்கிறானடா, என்னடா கொடுமைன்றான். அதெல்லாம் ஒன்றும் கொடுமை இல்லை மச்சான், நீ அந்த மலையில் ஒன்றா தாண்டா ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு தாண்டா இருந்தோம், அவன் 2 அடி அடித்தோன்னா டப்புன்னு நீ விழுந்துட்டாடா, வழி தாங்காமல் கீழே விழுந்துட்டா, உன்னை தூக்கி கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். நான் பாடுறா, அப்படியாடா, இந்த மூக்கு இருக்கு பாடுறா மச்சான், இதுக்கு 3000 அடி வாங்கியிருக்கேன்டா. இந்த கண்ணு பாடுற கணக்கில்லாத அடிடா, கணக்கில்லாத அடி. இந்த காது ஐயோ அடிஜாம்பர் அடி. அது மாதிரி இந்த உடம்புல பாடுற அந்த கை கால் வலி, உடம்பு பூரா வலிடா மச்சான். அந்த ஊழியின் வழிதாங்கி நான் நின்னதுனால மக்கள் வழிபடுகிற இடத்துல இருக்கேன், நீ வழிதாங்காமல் விழுந்ததுனால மிதிபடுற இடத்துல இருக்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு வரணும்னா நீங்கள் வரலாற்றை படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பொறுப்பு வந்துடும். அது நமக்குன்னு ஒரு வரலாறுன்னு இல்லை, செய்திகள் இலக்கிய சான்று தான் இருக்குது. நம்ம எடுத்து சொல்கிறோம். நீங்கள் கண்ணு முன்னாடி நம்ம இனச்சாவை பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிலமும் மக்களும் நிற்கிற நிலைமையை பாருங்கள். எந்த உரிமையும் இல்லை, காற்று இல்லை, நீர் இல்லை, நஞ்சில்லாத உணவில்லை. பிறக்கிற குழந்தை ஏன் புற்றுநோயாக பிறக்குது, புற்றுநோயோட பிறக்குதுங்கிற கேள்வியை எழுப்புனீங்கன்னா உங்கள் பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உணர்வு வந்துடும். இப்போ அந்த இடத்துல போட்டி இருக்கணும். என் தம்பி சொல்கிறான்,
அந்த தொகுதியில் 400க்கு மேற்பட்ட இதை கொடுத்துட்டாங்க. ஏதோ தேனியில் ஏதோ ஒரு இதில் சொன்னான், போடியில் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி போட்டி போடும். இன்னும் பிஎல்ஏ 2 அந்த இதை கொடுக்கறதுக்குலாம் பொறுப்பு வரணும். பொறுப்புன்னு சொல்கிறது காரணம், பொறுப்பாக அந்த வேலையை செய்வார்கள், அதனால் அவர்கள் பொறுப்பாளர்கள் அப்படின்னு போடுறோம். நீங்கள் அந்த இடத்துல பொறுப்பாக இல்லைன்னா அந்த வேலை பொறுப்பற்று போயிடும். இதெல்லாம் உங்கள் அடிப்படை கடை வேலை. அதான் ஒவ்வொரு தரையும் நினைவூட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏப்போ அதை கொடுத்துட்டீங்களா, ஏப்போ அதை செஞ்சிட்டீங்களா. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த மாதிரி என் தம்பி சொன்ன மாதிரி மிக வேலையை எளிதாக பிரித்து கொடுத்தேன். இந்த தென்னரசு கூட சொன்னார், நீங்கள் மொத்தமாக இருக்க முடியாது, வளர்கிற பிள்ளைகள் நம்ம எளிய சுமை. ஆமாம், இனிய 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 பயணம், அது எளிய சுமை அப்படின்னு நான் சொன்னேன். வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்குன்னு பிரித்து கொடுத்தேன். அந்த வேலையை சிறிதாக்குறது என்னென்னா, நீங்கள் யாராவது இருங்க, உங்கள் வாக்ககத்துக்கு போயிருங்க. நீங்கள் மாநிலத்தில் ஒருங்கிணைப்பாருங்க, மண்டலத்தில் இருங்க, இளைஞராக இருங்க, இல்லை மாணவர் பாச மீனவர் பாசுகிற மகளிராக, உங்கள் வாக்ககம் எது, நீங்கள் எங்கே ஓட்டு போடுவீங்க அந்த இடத்துல போய் நின்றுக்கிறீங்க. உங்களோடு வேலை செய்ய ஒரு 8 பேரை குறைஞ்சது சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லுது கட்சி. 10 பேரை கூட சேர்த்துக்கிறீங்க, 8 பேர் அது சேர்த்துக்கிறீங்க. அதை ஒரு பூத்து ஏஜென்ட்டுனோ வாக்கக முகவர்னோ அந்த கட்சி சொல்ல விரும்பலை, கிளை என்று சொல்ல விரும்புது. அந்த கிளையை கட்டிக்கிட்டு நில்லுங்க. உங்கள் இலக்கு ஒன்று வச்சுக்கிறீங்க, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு என் இலக்கு, இவ்வளவுதான். நீங்கள் அங்கே போய் இது திமுக நிற்கிது, அதிமுக நிற்கிது, அது எவன் நிற்கிறான்ல, நான் நிற்கிறேன் இங்கே, அதுதான் இங்கே. ஏன் நீ புலி 1000 விலங்குகளோடு நின்னாலும் தனிச்சு நிற்கிற திமிரோடு நிற்கும். தனியாக நிற்கும். 1000 மிருகம் சுற்றி நின்னாலும் புலி தனியாக நிற்கும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். அப்படி நீ அங்கே போய் நின்றுக்கணும். நீ ஏன் நீ வந்து நாடே வெல்லணும்னு நீ நினைக்கிற, அது உன் வேலை இல்லை. நாடே தோத்தாலும் சரி என் தொகுதியில் நான் வெல்லுவேன். அது யாருக்கு வேணும்? ஒவ்வொரு வீரனுக்கும் வேணும். என் தொகுதியை தோற்றாலும் சரி என் வாக்ககத்தில் நான் வெல்லுவேன். அப்படி ஒவ்வொரு வீரனும் முடிவெடுத்து விட்டால் தொகுதி வெல்லும், நாடு வெல்லும். இவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தலைவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் பயணமானாலும் ஒரு காலடி தடத்தில் தான் தொடங்கி ஆகணும். நம்ம ஊரில் சொன்ன 1 1 100 ஒருமிக்க 100 நம்ம ஊரில் 1 போட்டு தான் அப்புறம் 1 லட்சம் போடணும். நீங்கள் எடுத்தோடனே 1 லட்சம் அப்படி பண்ண முடியாது. இதை தான் மார்ட்டின் லூதர் கிங் நமக்கு என்ன சொல்கிறான்? நீ என்ன மொத்தமாக அப்படி பார்த்து 100 படிக்கட்டை பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கடா, கிறுக்கு பழம் இப்படி பாரு, 5 படி தாண்டா இருக்கும். என்ன சொல்கிறேன்? நேராக இப்போ நான் பார்த்தா எனக்கு 5 படி இருக்கு. ஏறி அங்கே போயிட்டேன்னா அங்கிருந்து பார்த்தா 5 படி தான் இருக்கு. இப்படி ஏப்பா 100 படி அப்படி பார்க்காதரா பைத்தியக்காரப்பல. முதல்ல நம்பிக்கையோடு ஒரு படியில் முதல் அடியை எடுத்து வைடாங்கிறான். அதுதான் இப்போ. அப்போ உன் வேலை என்ன? போப்பாங்க. நாளைக்கு அவர் கேட்பாரு, என் பூத்தில் இந்த பாருண்ணே அண்ணே வெற்றி ஓட்ட தொட்டேன், என் பூத்தில் அதிக வாக்கு. இப்படி ஒவ்வொருத்தனும் காட்டிட்டா நாடு நம்ம கையில். அங்கே போய் என்னை மதிக்கலை, என்னை கூப்பிடலை, இது ஒருங்கிணையில், அவன் வேலை இவன். அங்கேருந்து ராத்திரியில் எனக்கு செய்தி, நாமளே பெரிய செய்தி, நமக்கு ஒரு செய்தி போடுறான் பாருங்க. ஒரு வேலையும் இங்கே நடக்கவில்லை. இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏனென்றே தெரியவில்லை. அவர் அங்கே நான் எவனை பிடிச்சி எழுப்புறது இப்படின்னு போட்டு ஏப்பா அந்த ஒருத்தர் இருக்கான்ல ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் விளாண்டி மாதிரி, இந்த பாக்கியராஜா அவன் அதை கவனிக்கிறான்னு போடுறது, எப்போ அதை பாருப்பா, எப்பா அது என்ன பாருப்பா. அப்புறம் அந்த பகுதியில் எவனாவது இருக்கானா நம்மளை மாதிரியே பாவப்பட்டவன் 2 பேர் இருப்பான். இந்த பெஞ்சு இந்த பக்கமெல்லாம் பெஞ்சுக்கு தள்ளிடுறது. பெஞ்சு இது என்னன்னு பாடுறான், இந்த கட்டு வரேன் நான். ஐயா, ஆனால் உங்களுக்கு சிக்கன ஒரு அடிமை மாதிரி ஒரு அடிமை உலகத்தில் நமக்கு அந்த 1001 சொல்லுவாப்புல, அப்பா பாருங்களப்பான்னு அம்மா ஜெயலலிதா அம்மையார் சொன்னது, நமக்கு கிடைத்த அடிமைகள் மிக அருமையான நல்ல அடிமைகள்ங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைத்திருக்க நான் ஒரு அடிமை இருக்கேன் பாருங்க. உலகத்தில் எவனுக்கும் கிடைக்க மாட்டான். என்ன அடித்தாலும் இந்த என் பங்காளி சொல்லாப்புல, இவர் ரொம்ப நல்லவையா, அந்த மாதிரி வச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் புரிந்துணர்வோடு நீங்கள் போட்டி பொறாமை வேணாம்னு நான் சொல்லலை.
பொறாமைனா என்ன? ஒருவேளை இவன் வந்து அதிக ஓட்டு வாங்கிடுவானோ, அண்ணன்ட்ட நல்ல பேர் வாங்கி போடாமல் இருக்க, அவனை விடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நாம் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணும். நீ நினைக்கிறான் அவனை விடக்கூடாது, எப்படியாவது ஒழிச்சு போடணும். சரிதான் என்ன? என்ன என்ன அதுதான் உண்மையா? பாருங்க, இதை ஒழிக்கணும். நீங்கள் புதிதாக இந்த பயணத்தை தொடங்கி வரல. தலைவர் 35 ஆண்டு போராடினார். 35 ஆண்டுகள் ஆயுதமேந்தி சரியாக 30 ஆண்டுகள். நாம் அதில் 15 ஆண்டுகள் நாம் அறவழியில் போராடிட்டோம். அறிவாயுதம் ஐந்தி அரசியல் களத்தில் தேர்தல் களத்துக்கு 10 ஆண்டுகள் வந்துட்டோம். 16 வந்தோம், இப்போ 26, 10 ஆண்டு நிறைவுறுது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம வெள்ளலைன்னு நினைக்கிறீங்க. முதல்ல ரெட்டை மெழுகுவர்த்தி ஒன்று கொடுத்தான், அப்புறம் தூக்கிட்டான். அப்புறம் நமக்கு இந்த கை கட்டின இந்த கரும்பு விவசாயியை கொடுத்தான். கண்ணா கிசான், நான் தான் அதை விவசாயின்னு வச்சு கொண்டு போனேன். அப்புறம் திருப்பி அதை தூக்கிட்டான். அப்புறம் மைக்குன்னு ஒன்று கொடுத்தான். மைக்கை நம்ம விட்டோமா? இந்த மைக் உண்மைக்கு, நேர்மைக்கு, வாய்மைக்கு, தூய்மைக்கு, இந்த மைக்குன்னு நம்ம விடலையே. இது பேரறிஞர் அண்ணா பேசிய மைக், மார்ட்டின் லூதர் கிங், இது அறிஞர் சாக்ரட்டிஸ், நம்மனை விட்டோமா? அங்கே தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா பேசியது, பெருந்தலைவர் காமராஜர் பேசியதுன்னு போட்டு அதில் போட்டு வந்தோம். வந்து அதுலேயே அங்கீகாரத்தை பற்றி எந்த சின்னத்தை எடுத்தானோ அதே சின்னத்தை கொடுத்தான். இப்போ அந்த சின்னம் நிலையான ஒரு சின்னமாக மாற்றிருக்கோம். இது வெற்றி தானே? இது வெற்றி தானேப்பா. அப்புறம் இப்படி சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்குள்ள போய் செய்ய முடியாததெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே எங்கள் ஐயா அம்பேத்ராஜன் ஐயா சொன்னாங்க பாருங்க, எவ்வளவா ஆளுமையோடு பேசுனாங்க பாருங்க. ஐயா எவ்வளோ அனுபவத்தோட தெளிவாக எடுத்து வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு காட்டுப்பள்ளியில் அந்த கட்டுமானம் அப்படியே நிற்குதுன்னா காரணம் நாம் தமிழர் கட்சி தான். திருவொற்றியூரில் அண்ணனை திட்டமிட்டு அவன் தோக்கடிக்க வேண்டிய தேவை இருந்ததுனா, இவன் வென்றுட்டானோ கொண்டுட்டான்னு தான் அங்கே அவனை தோக்கடிக்கிறான். நம்மை வீழ்த்த துடிப்பார்கள், ஊடகங்கள் மறைக்கும். காரணம், கார்ப்பரேட் கூட்டாண்மை முதலாளிகளுக்கு எதிரானவர்கள் நாம், நிலத்தின் வளத்தை கொள்ளையடிப்பவர்களுக்கு எதிரானவர்கள் நாம். அதனால் நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைப்பான். நம்மை மட்டும் இல்லை, எவனவன் என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள், என் மலை, என் காடு, என் அருவின்னு பேசுகிறானோ அவனெல்லாம் ஒழிப்பான். அப்படிதான் தலைவரை ஒழிச்சான். அப்படிதான் கடாஃபியை ஒழிச்சான். அப்போதான் அதிபர் முபாரக் ஒழிச்சான். அப்படிதான் எல்லா இப்போ ஈராக் எதுக்கு இப்போ அடித்து அவன் நான் தான் செயல் அதிபர்னு எதுக்கு போடுறான்? இப்படி தான். ஏன்னா என் நிலம், என் வளம், என் மக்களுக்கு நின்னான்னா வளவேட்டைக்கு நிற்கிறவன் அடிப்பான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல்.